ஒரு காலத்தில் குபேரன் உலகத்தின் செல்வத்தை காத்து நிற்கும் கோடீஸ்வரன். அவருக்கு அளவுக்கு அதிகமான செல்வமும் விருந்தோம்பல் செய்யும் ஆசையும் இருந்தது. ஒரு முறை சிவபெருமானை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கைலாசத்திற்கு சென்ற குபேரன் தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு சிவபெருமானை அழைத்தார். குபேரனின் கர்வம் மற்றும் தற்பெருமையை உணர்ந்த சிவபெருமான் அவருக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். தன்னால் விருந்தில் கலந்து கொள்ள முடியாது என்றும் தன் சார்பில் தன் மகனான பாலகன் விநாயகர் கலந்து கொள்வார் என சிவபெருமான் கூறினார். என் மகனுக்கு அகோர பசி எடுக்கும். அவன் எப்போதுமே பசியுடன் தான் இருப்பான். அவன் பசியை உன்னால் ஈடுகட்ட முடியுமா? உனக்கு உறுதியாக தெரியவில்லை என்றால் இந்த அழைப்பை நீ பின்வாங்கிக் கொள்ளலாம் என கூறினார் சிவபெருமான். அவமரியாதை அடைந்த குபேரன் அந்த யானை முகத்தை கொண்டிருந்த சிறுவன் விநாயகரை பார்த்தார். தான் ஏற்பாடு செய்திருந்த விருந்தை உண்ணுவதற்கு கூட இந்த குழந்தையால் முடியாதே என வியந்தான். அவரால் விநாயகரின் பசியை தீர்க்க முடியாது என்ற சிவபெருமானின் எண்ணம் தன் பெருமைக்கு களங்கம் ஏற்படுத்திவிட்டது என்று எண்ணி கோபம் கொண்டார். தன் திறனின் மீது இப்படி ஒரு சந்தேகம் வந்த பின் அவரால் பின்வாங்க முடியவில்லை. விநாயகருக்கு விருந்தளிக்க அவர் சம்மதித்தார். விருந்து தினத்தின் அன்று யாருடைய துணையும் இல்லாமல் சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்தார் சிறுவன் விநாயகர். அந்த பிரம்மாண்ட அரண்மனையில் இந்த சிறுவன் எளிய உடையில் பொருந்தாமல் காட்சியளித்தான். விநாயகரை வரவேற்ற குபேரன் உணவருந்த செல்வதற்கு முன் தன்னுடைய அழகிய அரண்மனையின் பெருமைகளை விளக்கினார். உணவருந்தும் அறையில் அந்த சிறுவனுக்காக தயாரிக்கப்பட்டிருந்த உணவுகள் எடை தாங்காமல் மேஜைகள் ஆடிக்கொண்டிருந்தன. விநாயகருக்கு ஒரு பதார்த்தம் மாறி மற்றொன்று படைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. விரைவில் அந்த மேஜை காலியானது. ஆனாலும் விநாயகர் திருப்தி அடையவில்லை. எனக்கு இன்னும் பசிக்கிறது என்றார். மிரண்டு போன குபேரன் இன்னும் உணவுகளை கொண்டு வருமாறு தன் பணியாட்களுக்கு கட்டளையிட்டார். சில நொடிகளில் அவைகளையும் விநாயகர் சாப்பிட்டு முடித்தார். ஆனாலும் அவருக்கு பசி அடங்கவில்லை. சமையல் ஆட்களுக்கு அதிகமாக சமைத்து சமைத்து சோர்ந்து விட்டனர். விநாயகரும் விடாமல் ஒரு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். சீக்கிரமே சமையல் அறையே காலியாகிவிட்டது. சமையல் ஆட்களும் சோர்ந்து போனார்கள். உங்களால் இவ்வளவுதான் எனக்கு விருந்தளிக்க முடிந்ததா? நீர் கொடுத்ததை விட என் தாய் எனக்கு அதிக உணவை அளிப்பார். இதை போய் நீர் விருந்து என கூறிவிட்டீர் என குபேரனை பார்த்து விநாயகர் கேட்டார். ராஜ்யத்தில் இருந்து மேலும் மேலும் உணவுகளை குபேரன் கொண்டு வந்தாலும் அவை அனைத்தையும் அசராமல் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார் விநாயகர். குபேரன் பயந்து விட்டார். விநாயகர் இன்னும் பசியை அடக்க முடியாமல் எனக்கு இன்னும் பசிக்கிறது என்று கூறினார். இந்த நேரத்தில் குபேரன் திகைப்புடன் சிவனை நினைத்தார். நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என தயவு செய்து கூறுங்கள் என கூறினார். குபேரா, பசியை போக்க விநாயகருக்கு அதிகமான பதார்த்தங்கள் தேவையில்லை. அவருக்கு தேவை தன் பசியை போக்கும் அன்பு மற்றும் பாசத்துடன் பரிமாறும் உணவுதான் என புன்னகைத்தார் சிவபெருமான். கடைசியில் குபேரனுக்கு புரிந்தது. தன் தவறை உணர்ந்த அவர் சிவபெருமானிடம் மன்னிப்பு கோரினார். இருப்பினும் விநாயகருக்கு பசி அடங்கவில்லை. கடைசியாக பார்வதி தேவியிடமிருந்து கொஞ்சம் சாதத்தை வாங்கி அதனை எளிமையுடன் தன் விருந்தை ஏற்றுக்கொள்ளுமாறு விநாயகருக்கு படைத்தார். அதனை வாங்கிய விநாயகர் பசி தீர்ந்தது என ஒரு வழியாக கூறினார். பெருமை மற்றும் ஆடம்பரத்தை விட செல்வமும் கருணை மற்றும் பணிவுடன் இருக்க வேண்டும் என்பதை குபேரன் கற்றுக்கொண்டார்.